சட்டமன்றத்துக்குள்ள அம்மா ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்னது ஒன்றும் சும்மா கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சாலுமே, இப்போ புது ரூட்டை ஒன்று பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமித்ஷா அவர்களுடைய ரூட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் ஜெயலலிதா அம்மையாரோட அதே பாணியை காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல இப்போ 3 தலை புதுசா உருண்டுட்டு இருக்கு. ஏற்கனவே உருண்ட 2 ஸ்குவாஸையுமே, அதாவது போர்க்கொடி தூக்கிட்டு வந்தவங்கள நீங்க போருக்கு போனதெல்லாம் போதும், இருந்த போர்க்கருவிகளை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி புது பதவிகளை கொடுத்து இருத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த 3 தலைகளுக்கும் என்ன கொடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தொகுப்பா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா நிறைவேற்றக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே திராவிட கட்சிகள் நிறைவேற்றின அந்த திட்டங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விவாதம் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த விவாதம் சட்டமன்றத்துக்குள்ளேயும் போக திமுக தரப்பினர் நீங்க திமுகவுடைய திட்டங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்னு சொல்ல, அதிமுக தரப்புல இருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற எல்லாருமே அதிமுகவுடைய திட்டங்களுக்கு தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க. உதாரணத்துக்கு அந்த மடிக்கணினி திட்டமா இருக்கட்டும், சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம், இது எல்லாமே எங்க அம்மையார் வந்து எப்பவோ கொண்டு வந்துட்டாங்க, அம்மா ஆட்சி அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பெருமை பேச, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, இப்பவும் அம்மா ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னார். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிங்கிறது மிக பெருசு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தாவேகா கன்சிடர் பண்ணவே இல்லை. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லை, எங்க அது கட்சியே இல்லைங்க, ஆளே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அதிமுகவை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டமன்றத்திலையுமே அம்மா ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னது வந்து வெறும் திட்டங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, அந்த கட்சியவே ஒட்டுமொத்தமாவே அம்மா கிட்ட இருந்த அந்த அதிமுக கட்சியே இப்போ எங்க கிட்ட தான் இருக்கு. அதாவது தாவேகா ஈக்குவல் டு அதிமுக, LHS ஈக்குவல் டு RHS, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ஆதவர்ஜுனா அவர்களுடைய அந்த பொருளை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா தேர்தல் முன்னாடியே கூட்டணிக்கு அழைச்சி அந்த பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அங்க கூட்டணிக்கு போகாம தேர்தலுக்கு பிறகாவது கூட்டணிக்குள்ள வாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாமே போயிட்டு சோஃபாக்கள் எல்லாமே போச்சு. சி.வி. சண்முகம், SP வேலுமணி அவர்கள் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே சந்திச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் தாவேகா தரப்புல இருந்து சந்திக்கல. ஏன் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூட சந்திச்சிருந்தாங்க. ஒரு மாண்பு மரியாதை நல்லா இருக்கு, நல்ல தொடக்கம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டி இருந்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சந்திக்காம இருந்தது அப்பவே மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்து. அதுக்கப்புறமா அதிமுக தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை போக அது ஒரு 2 அணிகளா பிரியுது. 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த உத்தரவையும் மீறி வாக்கு செலுத்துறாங்க. அதுல இருந்து ஒரு 6 பேர் தான் பிரிஞ்சு தாவேகாவுக்கு இப்போ போயிருக்காங்க. அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போனாங்க. இவங்க போன கதையில தான் அந்த 2 ஸ்குவாஸுமே வராங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னமோ அமைச்சரவையில் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனாங்க. உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே அங்கே போட்டியிட்ட தாவேகாவினரை என்ன சொல்றது, அவங்க கிட்ட இருந்து வேற நம்ம கோடி கோடியா வாங்கிட்டோம், இப்போ அந்த பணத்தெல்லாம் திரும்ப வேற கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் பதில் சொல்லணும், உங்களுக்கும் பதில் சொல்லணும். இதுல வேற நாங்க வந்து 1 மாத காலம் ஆகுது, எங்களை எல்லாரும் டம்மி பாவான்னு நினைச்சிருவாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பதவி, மாவட்ட செயலாளர் பதவியாவது கொடுங்க. ஏன்னா இடைத்தேர்தல் நடத்துறதுக்கும் நீதிமன்றம் தடை விதிச்சிட்டாங்க. இப்படியே போற போக்குல இருந்தா எங்களோட மதிப்பு மரியாதை, ஏற்கனவே மதிப்பு மரியாதை எல்லாம் போய் தான் தாவேகாவில் வந்து இணைஞ்சிருக்காங்க, அதுல வேற மதிப்பு மரியாதை எல்லாம் போயிரும், எங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு கேட்க டம்மி பாவா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியே டம்மியான போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க 2 ஸ்குவாஸுக்குமே. அதாவது மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க, அப்பதான் அந்த மாவட்டமே எங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு தினுசான பதவியையும் துணை மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிமுகவில் கொடி கட்டி பறந்தவங்க போர்க்கொடி தூக்கிட்டு இந்த பக்கம் வரவும் யாருன்னே தெரியாத, முகம் தெரியாத தாவேகா மாவட்ட செயலாளருக்கும் கீழே தான் நீங்கள் வந்து இருக்க போறீங்க. அதாவது வெளியிருந்து வந்த செங்கோட்டையன் அவர்களை வந்து முஷியானது அவர்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த செய்திகள் எல்லாமே நம்மளே பேசியிருந்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு மீம் கூட வரும், ஒரு டைலாக் கூட வரும், ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவர் இப்போ அவரோட நிலைமையை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்துல அதிமுகவில் எப்படி இருந்தவங்க முன்னாள் அமைச்சர்கள் இப்போ கூட சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் இப்போ போயிட்டு கர்ஜித்துட்டு இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு வந்து அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
புலிகேசி மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்களோட நிலைமையே இப்படி இருக்க, இப்போ புதுசாக 3 தலை வந்து மறுபடியும் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் போர்க்கொடியை முதல்ல தூக்குனதே இவங்க தான். ஆனால் அவங்க முந்தி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து கரெக்டாக அந்த பொசிஷன் வேணும், நம்மளோட மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காய் நகர்த்திட்டு இருக்காங்க. யாரை சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்த இந்த கதை தான் அப்படியே ட்விஸ்ட் அடித்த மாதிரி இப்போ இங்கே வந்து நிற்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க நேராக போய் தலைமை அப்படின்னா 2 தாவேக்காவுக்கு அதிமுகவுக்கு ஒரே தலைமை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தலைமை கிட்ட போயிட்டு எப்படியாவது எனக்கு அதிமுகவை மீட்டு கொடுங்க, இல்லை அப்படின்னா தாவேக்காவில் சேர்த்து விடுங்கன்னு கேட்க, இப்போதைக்கு நீங்கள் தாவேக்காவில் சேர வேணாம், அதிமுகவில் போட்டி அணி ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்ததா, ஒரு புது ரூட்டு கொடுத்ததா. ஏன்னா ரூட் அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால அந்த ஒரு புது ரூட் அமித்ஷா அவர்கள் போட்டு கொடுக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இந்த பக்கம் மூவிலெல்லாம் சொல்கிற மாதிரி, ஏன்னா இப்போது சினிமா பாணியில் சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். சட்டமன்றத்துக்குள்ளேயே சினிமா பாணியில் தான் நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங்கு. அப்போ நம்மளும் அதே மாதிரி கட் பண்ணி போகலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா தாவேக்கா புது ரூட்டு போடுறேன் அப்படிங்கிற பேரில் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிளானையே மறுபடியும் காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. காப்பி பண்ணுறதுன்னு இவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா தேசிய விலங்கு புலி அப்படின்னு அறிவிச்சது இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். இந்தியா முழுக்க இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கூத்து அப்படி. தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதல்ல பாடணும், அப்படி பாடும்போது எல்லாரும் கட்டாயமாக எழுந்து நிற்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இதில் விளக்கு உண்டு அப்படின்னு 2021 அப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கச்சில அரசாணையே இருக்கும்போது அந்த அரசாணையை பற்றி தெரியாமல், அந்த தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் தெரியாமல் வரிசையாக அனைத்து நிகழ்ச்சிகள்லையுமே தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடத்தை ஒதுக்க சொல்லிட்டு அந்த பாட்டை யார் பாடினாரோ அவருடைய காலேஜிலேயே போயிட்டு, பேர் இருக்கக்கூடிய காலேஜில் போயிட்டு தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாட விட்டுட்டு அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் சட்டமன்ற கூட்டத்தொடரோட 5வது நாள் வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனி தீர்மானம் கொண்டு வரணும். அதாவது தனி தீர்மானம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது அரசாணையே வெளியிட்டிருக்காங்க, அதை கூட தெரியாமல் அதை கூட மதிக்காமல் இருந்துட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இதை கொண்டு வந்ததே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுக்கு வேற அண்ணன் வன்னியரசு அவர்கள் கொடுத்த முட்டும், அதுக்கு வந்து நீங்களும் முட்டு கொடுங்க, வாழை முட்டு திட்டம் மாதிரி திமுக முட்டு திட்டமும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதோ, அப்போ அது ஒரு தனி டாபிக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு தனி ரூட்டு, ஒரு பிளானை வந்து காப்பி பண்ணி ஜெயலலிதா அம்மையாரோட பிளானை காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் அப்போதைய அதிமுக தேமுதிகவுக்கு என்ன செஞ்சாங்களோ அதே விஷயத்தை இப்போ அதிமுகவுக்கு செய்கிறது தான் பிளானு. சுற்றி வளைச்சு பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் போட்ட ரூட்டும் விஜய் அவர்கள் போடக்கூடிய இந்த ரூட்டும் ஒன்றா தான் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 2 ரூட்டையும் போட்டது ஒரே ஆளாக கூட இருக்கலாம். நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையிலான தேமுதிக ஜெயிக்கிறாங்க. அதுவும் 29 இடங்களை ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் வராங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமின்னு மண்டையாட்ட முடியாது, சட்டமன்றத்துக்குள்ளே போகும்போது அந்த பவரை காட்டி தானே ஆகணும்னு விஜயகாந்த் அவர்களும் அந்த நாக்கத்துர்த்தி பேசுகிற வீடியோ வந்து நல்லா ஸ்கூல் படிக்கும் போதே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வேணாம், இவரை பதவியேற்று நீக்கணும் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா போட்ட அந்த ரூட்டு தான் தனி அணி, அதாவது போட்டி அணி அப்படிங்கிறது. இப்போ அமித்ஷா அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கொடுத்த அந்த போட்டி அணி, அந்த ஹிண்ட், விஜய் அவர்கள் அதிமுகவுக்கு போட்ட அந்த ரூட்டு, அதுதான் அந்த போட்டி அணி அப்படிங்கிறது. அப்படி ஒரு போட்டி அணியை உருவாக்கி விஜயகாந்த் அவர்கள்கிட்ட இருந்த 29 எம்எல்ஏக்களில் 11 எம்எல்ஏக்களை தனியாக பிரித்தாங்க. எப்படி இப்போ வந்து சோஃபா போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ வெளிவருதோ அதே மாதிரி அப்போது மக்களோட குறைகளை நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அப்போ வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக ஃபோட்டோ எல்லாமே வரிசையாக விட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து எந்த எம்எல்ஏவோட ஃபோட்டோ வரப்போகுது, யார் ராஜினாமா செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ எப்படி இருக்குது. 6 போயிடுச்சு, அடுத்து 3 விக்கெட் வரப்போகுதா, இது வந்து அதே மாதிரி 11 விக்கெட் ஆக போகுதா, இன்னும் எத்தனை விக்கெட் விழப்போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்ல. இதே நிலைமை தான் 2011-16 காலகட்டத்திலையுமே இருந்தது. அப்படி அந்த 11 எம்எல்ஏக்களும் எப்படியாவது விஜயகாந்த் அவர்களை நீக்குவாங்க அப்படின்னு போராடி கடைசியில் அவர் நீக்காமல் அவரோட ஸ்ட்ராட்டஜியில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்க இந்த பக்கத்தில் இவங்களே ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்க. மக்களோட நல்லதுக்காக நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் அப்படிங்கிற இப்போ சொல்கிற அதே வார்த்தைகள் தான் அப்போ தேமுதிகவுடைய எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தியை வந்து விஜயகாந்த் அவர்கள் எழுந்தாங்க. அதுக்கப்புறமா தேமுதிக அப்படியே சரிவ ஆரம்பித்து இப்போ எங்கே வந்து நிற்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ அப்படி ஒரு பிளானை, அதே ரூட்டை இப்போது அதிமுக கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், போட்டி அணியை உருவாக்கணும், 2ஆக பிரிக்கணும், பிரிக்கும்போது அந்த கட்சி உடையும், அதோட அந்தஸ்து கம்மியாகும் அப்படிங்கிறது.
எனக்கு இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, செத்த மாட்டை நீங்கள் எத்தனை தடவை தான் அடிப்பீங்க? ஏன்னா இப்போ எதிர்க்கட்சி அப்போ தேமுதிக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களையே எதிர்த்து பேசின ஒரு தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளேயே அப்படிங்கிற அந்த ஒரு பவர் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அதிமுக அப்படிங்கிறது எதிர்க்கட்சியில் கூட இல்லை. இதை எதிர்க்கட்சியில் பண்ணால் கூட ஏதோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கலாம். நீங்கள் தான் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே அதிமுக ஒரு கட்சியாகவே கன்சிடர் பண்ணலை அப்படிங்கும்போது இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய ரூட் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது தாவேகா கூட போகணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதுக்கு குறுக்க நிற்கிறாரா, இல்லைன்னா அவங்க கூட தொண்டர்கள் நிற்கிறாங்களா, அதுவுமே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா தர்மபுரியில் 4 தொகுதி, விழுப்புரத்தில் 3 தொகுதியில் ஜெயிச்ச அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதியான சேலத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிக்கிறாங்க. அதுலேயே அவருடைய மவுசு என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு? இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு ரூட்டை போட்டு தேமுதிகவை காலி பண்ணும்போது விஜயகாந்த் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காதது தான் இப்போ தேமுதிகவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஸோ அதே மாதிரி இவரும் அமைதியா இருக்கிறாரா, இல்லை அதே மாதிரி தேமுதிக மாதிரி அதிமுக மாறிடுமா? அதிமுகவுடைய இந்த அமைதிக்கு பின்னாடி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அமைதிக்கு பின்னாடி இவர் ஏதாவது ஒரு தனியாக ரூட்டு போட்டு வச்சிருக்காரா? ரூட்டு மேலே ரூட்டுன்னு சொல்லி சுற்றி சுற்றி சுழண்டுட்டே வருது. ஆக மொத்தத்தில் இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விவகாரம் கண்ணு முன்னாடி நடக்குது. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, என்னால் உணர முடியுது ஆனால் அதை என்னால் ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக மக்களோட நிலைமையும் எதிர்க்கட்சிகளோட நிலைமையும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு நிலைமை எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஏன்னா இந்த இடைத்தேர்தலுக்கான தடை அப்படிங்கிறது 24ஆம் தேதி மறுபடியும் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்ஸ் 2ம் மேல்முறையீடு பண்ணி அது வருது 24 ஆகஸ்ட் 24. ஸோ அந்த ஆகஸ்ட் 24 ஒரு முடிவு தெரியும். அந்த தடை நீங்கிடுச்சு அப்படின்னா புத்துன்னு அடுத்த விக்கெட்டுகளும் விழும். ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இணைந்திருப்போம்.